அதற்கான மேடை இது இல்லை. மாணவர்களை உறுதிமொழி எடுக்க செய்த த.வே.க. தலைவர் விஜய். சென்னை திருவான்மியூரில் உள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பொதுத் தேர்வில் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு 2வது ஆண்டு கல்வி விருதுகள் வழங்கும் விழா நடந்து வருகிறது. நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் அன்று தமிழக வெற்றிக் கழகம் எனும் கட்சியை அறிவித்தார். 2023ஆம் ஆண்டு 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 234 தொகுதிகளிலும் முதல் 3 இடத்திலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டு விழா நடத்தியிருந்தார். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசாக ரூபாய் 5,000 மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்த வருடத்திற்கான 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியிருந்தது. இதனையடுத்து தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடத்திலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களின் பட்டியலை டி.வி.கே. கட்சி நிர்வாகிகள் சேகரித்து கட்சி தலைமைக்கு அனுப்பியிருந்தனர். இந்த பணிகள் அனைத்தும் நிறைவடைந்த நிலையில் மாணவர்களை விஜய் 2 கட்டங்களாக சந்தித்து பரிசு வழங்க இருக்கிறார். அரியலூர், கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாமக்கல், நீலகிரி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், சிவகங்கை, தென்காசி, தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருப்பூர், விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு தொகுதி வாரியாக இன்று பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவிற்கு வந்த த.வே.க. தலைவர் விஜய் மேடையில் பேசியதாவது: த.வே.க.வின் தோழர்களுக்கும் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் என் நெஞ்சில் குடியிருக்கும் என் நண்பிகளுக்கும் எனது பணிவான வணக்கம். உங்களுக்கென்று டாக்டர், இன்ஜினியர் ஆகணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். அதில் ஒரு சில பேருக்கு டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு தொய்வு ஏற்படலாம். அவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது, எல்லா துறையும் நல்ல துறைதான். நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதில் நீங்கள் 100% உழைத்தால் யாராக இருந்தாலும் வெற்றி நிச்சயம். உங்களுக்கு பிடித்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். கெரியர் கைடன்ஸ் மற்றும் கெரியர் கவுன்சிலிங் கொடுப்பவர்களை சந்தித்து கெரியர் பற்றி டிஸ்கஸ் செய்யுங்கள். பொதுவாக நாம் ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும் பொழுது எவ்வளவு டிமாண்ட் இருக்கும் என்பதை பார்ப்போம். உண்மையில் நமக்கு நல்ல தலைவர்கள் தான் தேவைப்படுகிறார்கள். தலைவர் என கூறியது அரசியல் ரீதியாக மட்டுமல்ல. நீங்களும் சிறந்து விளங்கி இருந்தால் தலைமை இடத்திற்கு உங்களால் செல்ல முடியும். அரசியலும் உங்களுக்கு கேரியர் ஆப்ஷனாக வர வேண்டும். நல்ல படித்தவர்கள் அரசியல் தலைவர்களாக வரணுமா வேண்டாமா? படிக்கும் போதே மறைமுகமாக அரசியலில் ஈடுபட வேண்டும். தினமும் செய்தித்தாள் படியுங்கள். ஒரு செய்தியை ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு மாதிரி எழுதுவாங்க. அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர் இன்னொரு மாதிரி எழுதுவாங்க. செய்தி வேறு, கருத்து வேறு என்று உங்களுக்கு தெரிய வரும். நல்லவங்களை கெட்டவங்களாகவும் கெட்டவங்களை நல்லவங்களாகவும் ப்ரொஜெக்ட் பண்றாங்க இப்ப இருக்கிற சோசியல் மீடியா. நீங்கள் எல்லாவற்றையும் படியுங்கள். ஆனால் எது உண்மை என்பதை அனலைஸ் செய்து தெரிந்து கொள்ளுங்கள். இது தெரிந்து கொண்டாலே ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கிற போலி பிரச்சாரங்களை தவிர்க்கலாம். இதைவிட அரசியல் வேறு எதுவும் இருக்க முடியாது. இதுவே நாட்டின் வளர்ச்சிக்கும் உங்கள் பங்காக இருக்க முடியும். தமிழ்நாட்டின் போதைப் பொருள்களின் பயன்பாடு இளைஞர்கள் மத்தியில் அதிகமாகியுள்ளது. ஒரு பெற்றோர் என்ற முறையில், அரசியல் தலைவர் என்ற முறையில் எனக்கும் அச்சமாகவே இருக்கிறது. போதைப் பொருளை கட்டுப்படுத்துவது கடமை என கூறலாம். அதை பற்றி நான் பேச வரவில்லை. அதற்கான மேடையும் இது இல்லை. நம்முடைய சேஃப்டியை நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த தேர்வில் நினைத்த மாதிரி மார்க் எடுக்க முடியாதவர்கள் கவலைப்பட வேண்டாம். வெற்றியும் தோல்வியும் சமமாக கடந்தாலே தோல்வி நம்மை கண்டு பயப்படும் என்று பேசியிருக்கிறார். நடிகரும் த.வே.க. தலைவருமான விஜய் மாணவர்கள் விழாவில் அரசியல் பேச ஆரம்பித்து விட்டார் எனவும் தமிழக அரசின் செயல்பாடுகளை தாக்கி பேசியுள்ளார் எனவும் சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பரவி வருகிறது.